காலையிலேயே இந்த காரியத்தை இப்படி செய்யலாம், அந்த காரியத்தை அப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களா? இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இல்லை கொஞ்ச நேரம் நம்ம இந்த டிவி பார்த்துட்டு மற்ற வேலையை பார்க்கலாம், இல்லை கொஞ்ச நேரம் இன்றைக்கி எப்படி நான் என் ஃப்ரெண்டை போய் பார்க்குறது, இன்றைக்கி எப்படி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணி டைம் பாஸ் பண்ணுறது, இப்படி யோசிச்சுட்ருக்கீங்களா? இல்லை திடீர்னு யாராவது உங்களை ஒரு ஜெபிக்கிறவங்க உங்களை பார்க்கும்போது, தம்பி நீ பைபிள் வாசிட்டியா, ஜெபம் பண்ணியா அப்படின்னு நம்மளை கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஆமாம் நம்ம இன்னைக்கு ஜெபிக்கணுமே, பைபிள் வாசிக்கலையே, பைபிள் வாசிக்குமேன்ற அந்த உணர்வு அடையிறீங்களா? கொஞ்சம் சிந்திங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 27வது வசனம், வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. எனக்கு அருமையான மகனே மகளே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ற வார்த்தை, வலது புறம் இடது புறம் இப்படி அப்படி நடு நிப்பாயானா நல்லது இல்லை, நல்லது இல்லை. ஏதாவது ஒரு வழியில் விழுந்துருவீங்க. மதில் மேல் பூனையா நிக்காதீங்க, அது உங்களுக்கு ஆபத்தை விளைவிச்சிரும். அப்படி வராதபடி நீங்க உங்க தீமைக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. தீமையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. காலை வேளையில தேவனை தேடுவதில் முக்கியத்துவம் கொடுங்க, தேவனோடு உறவாடுவதில் முக்கியத்துவம் கொடுங்க, தேவனை துதிப்பதில் முக்கியத்துவம் கொடுங்க. அதை விட்டுட்டு உங்களுடைய 2 விதமா கடவுளையும் தேடிக்கலாம், நம்ம உலகத்தையும் படி மற்றவங்க சொல்றதை படி வாழலான்னு சொன்னீங்கன்னா இடறி விழுந்துருவீங்க. உங்க கால்கள் தீமைக்கு விலக்கி காக்கப்பட கர்த்தரை காலை வேளையில் தேடி ஸ்டெடி மைண்டா தேவனுக்கு பிரியமான வழியில, நானே வழி சொன்னாரு, அவர் வழியை பின்பற்றி அவரையே சார்ந்து வாழுங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், சுகம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவரை பிடித்து கொள்ளுங்க. பரிசுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.